செடி பூரா இந்த பூச்சி தாக்குது. என்னதான் பண்ணுறதுனே தெரியல. அதிகமாக இந்த மிளகாய் செடிகளுக்கு தாங்க பூச்சி தாக்குதல், இந்த மாவு பூச்சி தாக்குதல், இலை சுருட்டல் எல்லாம் வரும். உங்களுக்கு இது போல் மிளகாய் செடியில் பிரச்சனை இருக்கா? கவலையே படாதீங்க, இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். வாங்க, நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் பிரச்சனை சரியாயிடும். நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க என்னென்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் செடி. ஆல்ரெடி நான் இது மிளகாய் செடி நான் இந்த பக்கெட்டில் வைக்கல. நான் இதில் வந்து ரோஸ் செடி, ரெட் கலர் ரோஸ் செடி தாங்க வச்சுருந்தேன். நம்ம இந்த காய்கறி கழிவுகள்லாம் போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றுவோம்ல, அப்போ அதுலேருந்து விழுந்த விதையில முளைச்சி வந்தது தான் இந்த மிளகாய் செடி. இதில் வந்து 2 வெரைட்டி இருக்குதுங்க. ஒன்று நீளமாக இருக்கிற மிளகாய், இன்னொன்று குட்டி மிளகாய். ஓகேவா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு பூச்சி தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதுக்கு நான் என்ன தெரியுங்களா பண்ணினேன், நல்லா புளிச்ச மோர் எடுத்துகிட்டு வந்து நல்லா தெளித்து விட்டேன். 2 டைம் தாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. நல்லா புளிச்ச மோர் நல்லா தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிவிட்டு அந்த ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா அந்த பூச்சி தாக்குதெல்லாம் போயிடும். ஓகேங்களா? நல்லா செடி மீண்டு வந்துடுச்சு. ஆனால் என்ன ஆச்சுன்னா, தொடர்ந்து மழை பெஞ்சி தண்ணி அதிகமாக இருந்து இந்த இலை ஃபுல்லாக கொட்டிருச்சுங்க, பழுத்து கொட்டிருச்சு. உங்கள் செடிகள் எல்லாமே மஞ்சள் கலரில் பழுக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னாலே அதுக்கு வேறு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. தண்ணி அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் அதுக்கு தண்ணி கம்மியாக பண்ணிடுங்க. ஓகேவா? பூச்சி தாக்குதல், மாவு பூச்சி தாக்குதல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மோர் கரைசல் ஊற்றுங்க. இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா கேசவர்தினி. நாங்கள் வந்து நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சோம். ஆயில் காய்ச்சறதுக்காக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேங்க. இதை வந்து கட் பண்ணி ஆயில் காய்ச்சி நான் தலைக்கு யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு ரிசல்ட்டை பார்த்துட்டு இது எப்படி ஆயில் காய்ச்சணுன்ற வீடியோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். ஓகேவா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் சொல்லி ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ தான் எனக்கு அது மோட்டிவேட் ஆகி நான் இன்னும் நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் இஸ் வெல்.